2027 மார்ச்லேருந்து இனோவா கிறிஸ்டாவை கம்ப்ளீட்டாக ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஏன் எதுக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக சொல்கிறேன் வாங்க. காசிடா ஆதிமேடு காசிடா அப்படின்னு சொல்கிற மாதிரி 2004 குவாலிஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இனோவாவை இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. லான்ச் பண்ணலேருந்து இப்போ வரைக்கும் இந்தியாவில் எம்பிவி மார்க்கெட்டை ஒரு தனி கலக்குன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஜென் இனோவா 2004 to 2016 இது பார்த்தீங்கன்னா மோர் ரிலையபிள், ஃபேமிலி ஓரியன்ட் அண்ட் கம்ஃபர்டபுள் ஃபோக்கஸ்டு எம்பிவியை தான் மார்க்கெட்டில் ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருந்தது. பட் 2016 டொயோட்டா இனோவா செகண்ட் ஜென்னை லான்ச் பண்ணாங்க, இனோவா கிறிஸ்டா, வித் அ மோர் அக்ரெசிவ் லுக், பவர்ஃபுல் இன்ஜின் அண்ட் மோர் சேஃப்டி. அதுக்கப்புறம் நடந்தது தெரியும். இனோவா கிறிஸ்டா ஒரு பொலிட்டீஷியன் காராகவும் ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாகவும் மாறிடுச்சு. பட் சேட் திங் இஸ் it's gonna to be end. But why? KF 3 norms, Corporate Average Fuel Efficiency 3 norms. இது பார்த்தீங்கன்னா 2027 இந்தியாவில் அமல்படுத்த போகிறாங்க. அப்படின்னு என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கம்பெனியில் செல் ஆகிற எல்லா காரோட ஆவரேஜ் CO2 எமிஷன் பர் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 91.3 grams பர் கிலோமீட்டர் தான் இருக்கணும். ஸோ ஆல்ரெடி தெரியும், இனோவா டீசலில் மட்டும்தான் சேல் ஆகிட்டுருக்கு. டீசல் ஏற்கனவே பொல்யூஷன் ஆகும். But they have options to upgrade their engines, but it is not a cost effective. இப்போ இருக்கிற இனோவா டீசல் இன்ஜின்ஸ் வித் லேடர் ஆன் ஃப்ரேமை KF 3 நார்ம்ஸுக்கு ஏற்றபடி அப்கிரேட் பண்ணாங்கன்னா அது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்காது. இப்போவே 30 லட்சத்துக்கு பக்கம் செல் ஆகிட்டுருக்கு. இது மேக்ஸிமம் இன்னும் 5 lakhs கூட இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ காஸ்ட் எஃபெக்டிவாக இல்லைன்னா கன்ஃபார்ம் சேல் ஆகாது. ஸோ they are going to be end. And also இனோவா அண்ட் ஹை கிராஸ் செல் ஆகிட்டுருக்கு. ஸோ டொயோட்டா இஸ் மோர் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் த ஹைப்ரிட். ஆல்ரெடி தெரியும், டொயோட்டா ஹைப்ரிட்டில் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.